இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை கொண்டு வந்தாலும் கடவுள் எதை வேணாலும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா இயேசு ரத்தம் சிந்திட்டாரு. ஆனா அது உங்க கையில செய்யணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. தான் செய்யாம உங்க கையில செய்யணும்னு நினைக்கிறார், என் கையில செய்யணும்னு நினைக்கிறார். அப்ப நமக்கு அந்த தெளிவு தேவையே. அதிகாரத்துல யாரும் உட்காரணுன்ற தெளிவு நமக்கு தேவை. இதெல்லாம் ஏன் நம்ம கத்துக்கணும்? இதெல்லாம் இல்லாம ஆனா செய்ய முடியும். ஒரு கோரேசை கொண்டு விடுவிச்சு, இஸ்ரேல் தேசத்தை விடுவிச்சு, இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணுச்சு? விடுவிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல். அவருடைய பிளானை யாராலையும் மாற்ற முடியாது. இயேசு ரத்தம் சிந்தி ஒரு நீதியை செய்து முடிச்சிட்டாரு ஆல்ரெடி. அந்த நீதியை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் யாரை கொண்டு வந்தாலும் எது வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா அது உன் கையில செய்யணும்னு நினைக்கிறார், என் கையில செய்யணும்னு நினைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாமா முன் வந்து அது செய்யணும்னு நினைக்கிறாரு. நாமா முன் வந்து அவர் செய்து நம்மள என்ன பண்றது? கட்டாயப்படுத்தின வழியில செய்யணும் அவர் நினைக்கல. இல்லைன்னா அவர் செஞ்சு வச்சிருப்பார், எப்பயோ முடிச்சிருப்பாரு. நாமளே என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. புரிஞ்சுக்கங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை என்பது எதை முக்கியம், எது நமக்கு அவசியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சுனாவே வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். பெரிய ஒரு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கை முறையை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா.